லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS அகாடமி அண்ட் இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல், கோவை. என்ன ரொம்ப ஓவரா பேசுற? என்னமோ நீ மட்டும் நல்லவன்ற மாதிரி. நீயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றன்னு ஏமாத்தி தானே அந்த பணத்தை வாங்கின. இப்ப என்ன பெரிய உத்தம மாதிரி பேசிட்டு இருக்க? போடா, அழகா இருக்கும், நல்லா தமிழ் பேசுறோம், நல்லா நடிக்கிறோம், நம்ம ஏன் லீடு ட்ரை பண்ண நினைக்க யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொல்லும்போது அப்பாவோட செல்ல பொண்ணு அது இதுன்னு சொன்னாங்க. ஓகே, நல்லா இருக்கியா, சூப்பர் அடி. கட்டில் பார்த்தா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடுவீங்க. தப்பிக்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஒரே வழி, நீங்க காம்ப்ரமைஸா போகிறது தான். மனோஜ்க்கும் எனக்கு தான் காம்பினேஷன் ஜாஸ்தி வரும். ஸோ வந்து இவர் எப்படின்னா திடீர்னு நல்லா பேசுவார், திடீர்னு ஏன் அப்படி பண்ண, ஏன் 27 லட்சம் எடுத்துட்டு போனீங்கல்ல. சிறகடி காசுல நீங்க வந்து திரும்பி வந்துட்டீங்க, காசை கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நெகட்டிவா மக்கள் உங்களை பார்த்துட்டாங்க. ஸோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கும். மனோஜ் வந்து ஒரு ஏமாத்துற பையன், முத்துக்கும் மனோஜ்க்கும் ஏமாத்துற அந்த இதுன்றதுனால மனோஜ் கிட்ட எடுத்துட்டு போயிடுங்க நீங்கள் அந்த பணத்தை கொடுக்குற முத்து கிட்ட கொடுங்க, மனோஜ்கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு எனக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்களே தவிர. பெண்கள் கிட்ட தப்பா பிஹேவ் பண்றதோ அப்ரோச் பண்றதோ கம்மியாயிருச்சு, குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு யாராவது அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? அது ஆப்வியஸாக எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் ஒரு விமனா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அப்யூஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ராங் டச்சோ தான் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆயிருக்குங்க. அது இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் பிரீத்தி சுரேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு அழகான கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ பேசிக்காக வர்ற கெஸ்ட் எல்லாருமே அழகான கெஸ்ட் தான். ஆனால் இவங்களை நான் ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறாங்க. பொதுவாக ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து தமிழ் பேசவே ரொம்ப வந்து அப்படியே திக்கிலாம் பேசுவாங்க. ஆனால் இவங்க ஸ்வீட்டாக பேசுதானே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ லெட்ஸ் வெல்கம் அக்ஷயா பாரதி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அக்ஷயா பாரதி, உங்களை வந்து நாங்கள் வந்து பல சீரியல்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துலேயுமே வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் மக்கள் வந்து சிறகடிக்க ஆசையில ஹெவியாக லவ் பண்ணுறாங்க. ஹெவியாக வந்து உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க? என் ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப 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 நன்றி. நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் வந்துட்டு என்னை அப்படியே எப்படி சொல்கிறது, இன்னும் நிறைய உழைக்கணும், இன்னும் நிறைய கடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுது. ஸோ இன்னும் நல்லா பாருங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ வந்து அவங்க சார்பாக நானும் சொல்கிறேன், வெல்கம் பேக். நடுவில் வந்து அந்த கேரக்டர்ல இருந்து நீங்கள் கொஞ்சம் காணாமல் போயிட்டீங்க, லட்சங்களை தூக்கிட்டு திருப்பி இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு அந்த கம்பேக் சீரியலில்? லைக் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஆக்சுவலி ரொம்ப மிஸ் பண்ணேன் சிறகடிக்க ஆசையை. வந்து அந்த என்ன சொல்கிறேன், நான் வராத அந்த டைம்லலாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னடா இது, நம்மளை கூப்பிட மாட்டுறாங்களே, எப்படா கூப்பிடுவாங்கன்னு. மறுபடியும் ஃபோன் வந்தோடனே ஜாலி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செம்ம ஹாப்பி. பொதுவாகவே வந்து ஒரு குட்டி பிரேக் நம்ம எடுத்தோன்னு வைங்களேன், திருப்பி வந்து அதை வந்து நம்ம அந்த அலைன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவோம். நிறைய நம்மளோட ரொட்டீன் மாதிரி இருக்கும். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் ட்ராக் போயிருக்கோம். திருப்பி அதை கொண்டு வர என்னெல்லாம் பண்ணீங்க? ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து குமரன் சார் பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மா போய் நின்னா போதும், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத நம்ம பண்ண அதுவே போதும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படிலாம் இல்லை. ஓகே. ஸோ சிறகடிக்க ஆசை வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப மக்கள் வந்து அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக வந்து டக்குன்னு ஒரு சீரியலை மக்கள் வந்து என்ஜாய் பண்ண மாட்டாங்க. நம்மளத வந்து தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸாக ஸ்டோரிங்க. லைக் ரைட்டர் அவங்களோட தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லைக் நம்ம இதில் வந்துட்டு ரொம்ப சீரியஸாகவும் அழுகாட்சியாகவும் இருக்காது, இல்லை ரொம்ப ஃபன்னு அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கும். அடுத்து என்னன்ற அந்த ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து யாராச்சும் சிரிக்க வச்சாலோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போனாலும் நம்ம அதை தான் பார்ப்போம். அதுதான் நினைக்கிறேன், அதுதான் ப்ளஸ். ஓகே. ஸோ நம்ம நிறைய சீரியல் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் ஆனால் எல்லா சீரியல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அழகாக இருக்கும், நல்லா தமிழ் பேசுகிறோம், நல்லா நடிக்கிறோம், நம்ம ஏன் லீடு ட்ரை பண்ண நினைக்க யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கேன். பட் இப்போ வந்துட்டு வந்தால் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே. ஸோ அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கலையா, இல்லை வந்து வெயிட் பண்ணுறீங்களா? நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கேன், ஆடிஷன்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது, ஆடிஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு டைம் வரும்ல, அது வரும் ஆப்வியஸாக. ஸோ வரும்போது பண்ணலாம். ஆப்வியஸாக எல்லாருக்கும் யாருக்கு தான் ஆசை இருக்குது அதை லீட் பண்ணணுன்னா. ஸோ நீங்கள் நிறைய கேரக்டர் பண்ணதில் உங்களோட ஃபேவரட் கேரக்டர்?
எனக்கு பர்டிகுலராக அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு 3 கேரக்டருமே ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா பொன்னி வந்து எப்படின்னாக்கா ரொம்ப கிராமத்து பொண்ணா, தாவணிலாம் கட்டிட்டு புள்ள எனக்கு பசிக்குது பிள்ளைன்னு ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பா. ஜீவா பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவள் வந்து துருன்ட்டு இருப்பா. லைக் அவள் சொல்கிறது அந்த கேடித்தனம் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி கிரிமினலாக யோசிப்பா. நீ இப்படி பண்ணுறியா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது பவானி சின்ன மருமகளில் வந்து பார்த்தாக்கா ரொம்ப லைக் அப்பாவோட செல்ல பொண்ணு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்பாவை வந்து என்னை சேர்த்துக்க மாட்டேன். நான் வந்து அதில் லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஓடி போயிடுவேன். அதில் வந்து என்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன். ஓடிட்டே இருக்கீங்க. அதாங்க எனக்கும் புரியல, நமக்கு வரதெல்லாம் எப்படி ஓடுற மாதிரியே வருது நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால அப்பா வந்து கோவமாகி இனிமேட்டு இந்த குடும்பத்தில் யாருமே படிக்கக்கூடாது, என்னால் ஹீரோயின்லாம் படிக்காமல் போயிட்டாங்க. ஆக்சுவலி அது ஏன் தெரியும் நடந்துச்சு, ஸ்டார்டிங்ல அந்த பாட்டி உங்களை வாய் வச்சாங்க படிக்க அனுப்பாதீங்க. ஆல் பார்ட்டிஸ் ஆர் லைக் தட் ஒன்லி. நானும் யோசிச்சேன், நான் எதுக்குடா நம்மளுக்கு இவ்வளோ இது கொடுத்து இது பண்ணுறாங்க. அப்புறமா தான் புரிஞ்சிச்சு நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, இனிமேல் இந்த குடும்பத்தில் யாருமே படிக்கக்கூடாதுன்றதுக்கு நீதாம்மா மெயின் அப்படின்னு. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொல்லும்போது அப்பாவோட செல்ல பொண்ணு அது இதுன்னு சொன்னாங்க. ஓகே நல்லா இருக்கியா சூப்பர் அப்படின்னு, அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கேரக்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது கட்டில் பார்த்தா நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடுவீங்க. ஓடி போகிறேன்னா ரைட்டு வருவேனா அப்படின்னு கேட்டிங்களா? கேட்டேன். ஆப்வியஸாக நம்மளுக்கு இருக்கும்ல அந்த ஆர்வம். மடி வருவேனா, நான் கண்டிப்பாக வருவீங்க. அது வந்து உடனேலாம் சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த சீரியலில் நான் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கேன், புரியுதா? ஸோ அதனால வந்துட்டு நான் அப்பாவுக்காக ரொம்ப ஏங்குறேன், அப்பா பாசத்துக்காக ரொம்ப ஏங்குறேன். ஆல்ரெடி அதில் அம்மா கிடையாது, எனக்கு சித்தி தான். ஸோ அதனால ரொம்ப ஏங்குறேன். அந்த மாதிரி அது ரொம்ப எமோஷ்னலாக பாசக்கார பொண்ணா அந்த மாதிரி. ஸோ 3 விதம் இல்லை 3 ரகத்தில் இருக்கு, ரகத்தில் இருக்கும். ஆமாம். ஸோ பேசிக்காக அச்சயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவானி வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிச்சு இந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் அச்சயா எப்படிப்பட்டவங்க, என்ன படிச்சிருக்காங்க, அக்ஷயா பற்றி எங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்லுங்க. அச்சயானா யாரு? அக்ஷயா வந்துட்டு பேசிக்காக பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஹொசூர். ஓகேங்களா? ஆமாம், ஹொசூர். அண்ட் காலேஜ் வந்துட்டு இங்கே சென்னையில் இன்ஜினியரிங் வந்து பண்ணேன். இன்ஜினியரிங் படிச்சா? நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியாவில் இருக்க பாதி பேர் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்காங்க. கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் கோபி, நானும் இன்ஜினியரிங் கோபி. நீயுமா? ஆமாம். எந்த டிபார்ட்மெண்ட்? ஈஸி. நீயே ஐடி. இப்படி தான் போகும். எல்லாம் 4 வருஷம் எல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் லைக் இங்கே வந்து 4 இயர்ஸ் காலேஜ் வந்து சென்னையில் தான் பண்ணேன். அது முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு மறுபடியும் பெங்களூர் போயிட்டேன். லைக் வீடு ஷிஃப்ட் ஆயாச்சு, ஹோசூர்லேருந்து பெங்களூர் ஷிஃப்ட் ஆயாச்சு. அங்கே போயிட்டு லைக் அப்போ தான் எனக்கு இந்த சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வர ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு. அந்த டைம் பார்த்து நான் சென்னையில் இல்லாமல் அங்கே போயிட்டேன். ஸோ ஆப்வியஸாக நம்ம இங்கே இருந்தால் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கும் அங்கேருந்து ட்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வரல இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் வீட்டில் வந்து நீ படித்த படிப்புக்கு எதனா வேலை பாருன்னாங்க. நமக்கு ஐடிக்கு பதிலாக அப்பன்னு பார்த்து நாங்கள் எங்கள் புது வீடு வந்துட்டு இன்டீரியர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நல்லா இருக்கே, சரி ஓகே அம்மா நான் இன்டீரியர் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டு மறுபடியும் படிக்கிறீங்க. மறுபடியும் ஒரு 1 இயர் டிப்ளமோ இன் இன்டீரியர் டிசைனிங் பண்ணேன் பெங்களூரில். பண்ணிவிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் டிசைனராக ஒர்க் பண்ணேன். ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 9 to 5 ஜாப் யூஷுவல் அந்த மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி இருந்தபோது சரி என்னடா இது இப்படியே போயிட்டுருக்கு, சரி நம்ம புதுசாக எதனா ட்ரை பண்ணுவோம், நமக்கு தான் மீடியா வந்துச்சுல, நம்ம தான் விட்டுட்டோம், மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு வந்தாச்சு. ஓகே. ஆனால் அவங்க தாய்க்கு கோயில் கட்டணும் எங்கே போகிறனாலும் ஓகே அப்படின்னு யோசிச்சு. அது அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க எதுலேயும் ஒன்றுத்துல உருப்படியாக இருக்கியா, இதில் தவற டக்குன்னு அதில் தவற டக்குன்னு இதில் தவற எதுதான் உனக்கு வேணும் அப்படின்வாங்க. அதேதான் அப்படி பண்ணிட்டு நம்ம நல்லது பண்ணுறோம் அர்த்தம். பட் ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல காரியம் போகும்போது கோயிலில் போய் அர்ச்சனை வாங்கிட்டு வர மாதிரி அம்மா அப்பா கிட்ட ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு ஒரு ஃபீல்டு போங்களேன். திட்டு வாங்கினாதான் ஓகே நம்ம கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட் எல்லாருமே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் டிப்பிக்கலான ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா மீடியானா கண்டிப்பாக ரெட் ஃப்ளாக் காட்டியிருப்பாங்க. எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீ பாட்டுக்கு பேசுனாங்களா கேட்கவே மாட்டேன், என்னடா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படி இருந்துச்சு. நானும் எனக்கு கொஞ்சம் கேளுங்களேன், கொஞ்சம் பேச விடுங்களேன், எப்பெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா முடியவே இல்லை. நீ என்ன வேணா பேசிட்டு போ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு லைக் அப்போல்லாம் நம்மளுக்கு மெச்சூரிட்டியும் இருக்காதுல்ல. ஒரு 25 அந்த மாதிரி ஆனோடனே அப்போ நம்மளுக்கும் சரி இது இப்படி இருக்குது, இதனால தான் அவங்க சொல்கிறாங்கன்ற மாதிரியும் நமக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க சைட்லேருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம், நம்ம சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஓரளவு உட்கார வச்சு மெச்சூர்டாக பேசி இப்படி தான் இது தான் ஆசை இருக்குது, ஒரு லைஃபு விடுங்க, இப்படியே ரெகுலராக எல்லாரும் போல் கல்யாணம் பண்ணோம், குடும்பம் நடத்தணும், குழந்தை
குழந்தை பெற்றணும், இப்படியே ரெகுலராக போகிறது வந்து அது ஒன்றும் பெரிய ஐடென்டிட்டிலாம் இல்லை, அது எல்லாரும் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு எதனா ஒன்று பண்ணணும், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அனுப்புங்கன்னா. மீடியாவில் உனக்கு நீ மீடியாவை தவிர வேறு என்ன வேணும் அதான் சொல்லுவாங்களா, நம்ம எது வேணும் கேட்போம் அது மட்டும் அப்படின்வாங்க, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் ஏதோ பேசி பேசி சமாதானப்படுத்தி ஏன்னா போராடினேங்க, ஒரு 3-4 வருஷம் போராடினேன். அப்புறமா தான் விட்டாங்க, ஒரு டிகிரி முடிக்கிற வருஷம் அது. ஓகே. அப்போ நானும் யோசித்தேன், எனக்கு நான் வந்ததுக்கு அப்புறமா யோசித்தேன், பரவாயில்ல நம்மளும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன தான் ரெட் ஃப்ளாக் கொடுத்தாலும் இப்போ வீட்டில் எல்லாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ ஹவு ப்ரௌட் ஆதே? ரொம்ப ப்ரௌடாக இருக்காங்க, எனக்கு அதுதான் ஜாலியாக இருக்குது. எப்போவுமே வந்துட்டு என்ன இப்படி போயிட்டு அந்த மாதிரிலாம் எதனா சொன்னாங்கன்னா நம்மளுக்கும் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிடும்ல. ஆனால் இப்போ 4 பேர் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பரவாயில்ல. நான்லாம் வந்துட்டு யாருன்னா வந்து எனக்கு கூட செல்ஃபி எடுக்க வந்தாங்கன்னா நான் பாட்டுக்கு செல்ஃபி எடுத்துகிட்டு எங்கள் அம்மாவை பார்ப்பேன், அப்படின்னு பண்ணுறீங்க பண்ணு அந்த மாதிரி ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருப்போம். சூப்பர். ஸோ உங்கள் நீங்கள் பேசுகிறதுலேயே வந்து நீங்களும் உங்கள் அம்மா வந்து ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி காம்பினேஷன் வேறு யாரோட உங்களுக்கு செட்டில் இருக்குது? செட்டில் வந்து சிறகடிக்க ஆசைன்னு கேட்குறீங்களா? சிறகடிக்க ஆசையில் வந்து மனோஜ் என்னோட பேரா காம்பினேஷன். ஆமாம், ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் தான் காம்பினேஷன் ஜாஸ்தி வரும். மற்றவங்களோட முத்துவோடையோ இல்லை மீனாவோடையோ வரதை விட மனோஜ்க்கும் எனக்கும் தான் காம்பினேஷன் ஜாஸ்தி வரும். ஸோ வந்து இவர் எப்படின்னா திடீர்னு நல்லா பேசுவார், திடீர்னு ஏன் அப்படி பண்ண ஏன் பண்ண நான் 27 லட்சம் எடுத்துட்டு போனீங்களா கேட்கதான் செய்வார். உனக்கு எல்லா கதையும் தெரிஞ்சு மறுபடி வந்து என்னையே டார்கெட் பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு சும்மா டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அவங்களோட தான். ஓகே. ஸோ மனோஜோட இருக்கிறத சொல்லிட்டீங்க, இவங்க 2 பேர் கூட உங்களுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள். முத்துவும் சரி மீனாவும் சரி ரொம்ப என்ன சொல்கிறது செம ஸ்வீட்டுங்க. 2 பேருமே நல்லா பேசுவாங்க. லைக் இந்த மாதிரி இப்படி நான் முத்துக்கிட்ட கேட்பேன், எப்படி போகுது உனக்கு ஷூட்லாம் கரெக்டாக போதா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்வார், இப்படி போச்சு இந்த இதே போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு சொல்ல மாட்டாங்கல்ல, ஓகே ஏதோ போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. இவளும் சரி, பிரியாவும் சரி முத்துவும் சரி, இந்த மாதிரி அவள் வந்துட்டு எப்படின்னாக்கா டூட் நான் இங்கே போனேன் டூட், எனக்கு இங்கே ஷூட் இருக்கு டூட், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நம்ம சும்மா இருந்தாக்க வா போலாம் எதனா ரீல்ஸ் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அந்த மாதிரி சும்மாவே இருக்க விட மாட்டாங்க, எதனா ஒன்று துருன்னு பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்ம ஏஜ் செட் தான். ஸோ அதனால எல்லாமே நல்லா சேர்ந்து 90s கிட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. வெளியில இருந்து எல்லாரும் பார்க்கும்போது வந்து சீரியல் ஆக்ட்ரஸ் வா அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆஸ் அ சீரியல் ஆக்ட்ரஸாக சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கல்யாணத்துக்கு போயிருக்க முடியாது, லீவ்ஸ் கிடைக்காது. ஸோ ஆஸ் அன் ஆக்ட்ரஸாக ஆயிட்டச்சா இதை நம்மளால பண்ண முடியலையே, காமனராக இருந்திருக்கலாமோன்னு எனக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச வாய்ப்பு இதுக்குள்ளே வந்தது. அந்த மாதிரிலாம் ஒரு நாள் கூட நினச்சது கிடையாது. ஓகே சரி நைஸ். ஓகே, இப்போ நான் வந்து சில டேக்ஸ் சொல்வேன், சில பேர் சொல்வேன். இதை வந்து நம்ம சிறகடிக்க ஆசையில் இருக்கிறவங்களுக்கு யார் இந்த பேர் கொடுக்கலாம், யாருக்கு இதை கொடுக்கலான்னு சொல்லணும். ஓகே, தூங்க மூஞ்சி பிரியா. ஏன்னா அங்க மலையாளத்துலயும் பண்றா இங்கேயும் பண்றாங்க. சோ ஆப்வியஸா ரொம்ப டயர்டா இருப்பா, தூங்கிட்டே இருப்பாங்க. அப்பயும் ரீல்ஸ் பண்ணுவாங்க அங்க நிக்கிறாங்க தலைவி. ஓகே, யாரு மேக்கப் மூஞ்சி? எனக்கு தெரியலங்க, சத்தியமா தெரியல. ஏன்னா இல்ல எனக்கு மேக்கப் மூஞ்சி சல்மா வேணா சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏன் சொல்றேன், எனக்கு ஏன் டவுட்டா இருக்குன்னா நானே பிரேக் எடுத்துட்டு இப்பதான் வந்திருக்கேன். நான் வந்த உடனே இப்படி கேட்டாக்க எனக்கு சரியா சொல்ல தெரியல. நான் இப்போ அவங்களோடய டிராவல் பண்ணனா சரி இவங்க இதுன்னு நான் சொல்லுவேன், அதனால. ஓகே சரி சல்மா. ஓகே, யார் வந்து சிடுமூஞ்சி டப்பு டப்புன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க? மனோஜ். நல்லா பேசிட்டு இருப்பது, நீ அப்படி சொன்ன அப்படின்னு. நீங்க கேரக்டர் சொல்றீங்களா நிஜத்திலேயே சொல்றீங்களா? சிடுமூஞ்சின்னா நிஜத்துல தான் சொல்றேன் நானு. ஓகே. அப்புறம் மாடி வந்துட்டு இல்ல நான் கேட்டேன் அப்படின்னு. ஓகே, இப்ப நீ கூலாயிட்டேன் அந்த மாதிரி. கூல். ஓகே சரி, யாரு வந்து தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பா நான் ஸ்டாப்? அப்படியா? அவர் ஜாலியா பேசிட்டே இருப்பாரு, எஃப்எம் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு. ஓகே, யாரு வந்து ஓவர் ஆக்ட் பண்றப்பா நீ அப்படின்னு யாரையா கிண்டல் பண்ணிருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை, எல்லாருமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். அதான் நம்ம ஓவரா பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட பண்ண முடியாது. ஏன்னா சார் மைண்ட்ல என்ன இருக்கோ அதுதான். எதுக்கு அவரே கேட்டுருவாரு, ஏன் நீ ஓவரா பண்ற, கம்மி பண்ணு இது போதும், இதுலயே டிராவல் பண்ணி ஏன் அப்படியே கத்தாது, அப்படியே இதுலயே பண்ணலாம் அப்படின்வாங்க. அந்த நைஸ். பட் ஆனால் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் எல்லாரையும் இல்லையா? நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஹை பாரு அதாவது நம்ம ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நம்ம வேற மாதிரி யோசிச்சு வச்சிருப்போம். ஆனால் டோட்டலாக அவர் மைண்டில் யோசிச்சு வச்சதை கொண்டு வரும்போது இதுவும் நல்லா தான் இருக்கு, நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். யார் சாப்பாட்டு ராம ஃபூடி யார்? அதில்
ஃபுடி ஆக்சுவலாக உண்மையே சொல்லட்டா, சிறுகடி கஷ்டத்தில் எல்லாருமே ஃபுடி தான். பாவிகளா? என்ன தெரியுமா, நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு எந்த ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணலாம், இல்லை இன்னைக்கு எந்த ஹோட்டல் போகலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து இன்னொரு லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆகுறோம் அப்படின்னாக்கா, அந்த ஷிஃப்ட் ஆகிற கேப்பில் எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் அங்கே போய் நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர், கேமராமேன் எல்லாருமே அவங்களும் டெக்னீஷியன்ஸும் சேர்ந்து டீமாக நாங்கள் வந்துட்டு இந்த ஹோட்டலில் இது நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணலாம்ப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கு உங்க பிளானிங். அதனால எங்க டீமே ஃபுடி தான். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் ஒரு 3-4 வருஷம் போராடி கெஞ்சி கூத்தாடி கடைசியில் ஓகே வாங்கிட்டு வந்துட்டோம், ஆக்ட்ரஸாக ஆக போகிறோன்னு இண்டஸ்ட்ரிக்குள்ளே. உங்கள் மொதல் ஃப்ரேமில் நீங்கள் நடித்த மொதல் சீன் ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் சொல்லுங்க. முத்தழகுல வந்துட்டு என்னன்னா, நானும் முத்தழகும் வந்துட்டு செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஃபுல்லாக வயக்காடு அது இதுன்னு சுற்றிக்கிட்டே இருப்போம். அப்போ ஷூட் வந்து திருத்தணியில் இருந்துச்சு. திருத்தணியில் இருந்துட்டு அவங்க டேரக்டர் சொன்னாங்க, இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போக போகிறோமா, ஏன்னா ஹீரோ ஃபேமிலி வந்து அங்கே தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஹீரோவோட பிரச்சனை பண்ணி ஹீரோ போய் விளக்கு ஏற்றாத ஒரு சீன் ஆகிடும். அவங்களுக்கு பதிலாக இவங்க ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற சீனு. யூ கோ மேன் வை மீ அப்படின்ற மாதிரி என்னையும் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் கூப்பிட்டு போனால் எனக்கு என்னன்னா, லைக் ஒரு உச்சி வெயில்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெயிலுங்க. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக செப்டம்பர் 10th விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் முத்தழகு ஃபர்ஸ்ட் டே ஷூட் அந்த நாள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த மாதிரி கோயில் சீன் எடுக்க போனோம். பார்த்தா அங்க ஃபுல்லா ஸ்டெப்ஸ், ஃபுல்லா உச்சி வெயில், வெறும் காலில் ஓடணும். ஒரு 100 படிக்கு மேல இருக்கு. செத்துட்டோம் நானும் சோபனாவும். ஐயோ என்ன அம்மா அப்பாவே வீட்டுல இருக்க சொன்னாங்க. எங்க அம்மா எவ்வளவு ஆசையா ஏசியில வச்சு வளர்த்த புள்ள இப்படி படியில தக தக தகன்னு ஓடுவே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மீ டூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணுறதோ அப்ரோச் பண்ணுறதோ கம்மியாயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. பட் ஆனாலும் அங்கங்கே எங்கேயோ நடந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்கள் சர்க்கிளில்? இல்லை உங்களுக்கு யாராவது அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? இல்லைங்க. நான் என்ன சொல்வேன்னா, அது ஆப்வியஸாக எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம கரெக்டாக இருக்கோமா அதுதான் நான் பார்ப்பேன். நம்ம வந்துட்டு ஒரு லிமிட்டோட நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நம்மளை அப்ரோச் பண்ணுறவங்களே யோசிப்பாங்க, இவங்ககிட்ட பேசலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. நம்ம அந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அதுதான் நான் எப்பவுமே சொல்வேன். அண்ட் மோர் ஓவர் இவங்க இப்படி கேட்பாங்க அது இது நீங்கள் பயந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. எனக்கு இதுதான் இது நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம், நம்ம தைரியமாக பேசணும்னா யாரும் நம்ம கிட்ட கூட வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும், எல்லா கேர்ள்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மாதிரி தான் நான் யோசிப்பேன். சூப்பருங்க, வெல் செட். ஸோ நிறைய அப்யூஸும் அதே மாதிரி சொசைட்டியில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லா இடத்துலையுமே அப்யூஸும் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நல்ல மனிதர்கள் இருக்காங்கனாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஆட்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு விமனாக ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அப்யூஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ராங் டச்சோ தான் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆயிருக்குங்க. அது எல்லாருமே சின்ன வயசு சைல்ட்ஹுட் டேஸில் சைல்ட்ஹுட் ட்ராமாவாக மாறி இருக்கு. அந்த மாதிரி சின்ன வயசுலலாம் எல்லாருமே ஆயிருக்க மாதிரி எனக்குமே இருந்திருக்கு. ஸோ வந்து அப்போ என்ன ரியாக்ட் பண்ணீங்கன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியல, சும்மா பஸ்ஸில் இப்படி பிடிச்சிட்டு போனால் இன்னொருத்தவங்க வந்து மேலே வந்து கை பிடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன இவங்க இது பண்ணுறாங்க, நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. அங்கே அவ்வளோ கம்பி இருக்குது, இங்கே எதுக்கு நம்ம வந்து இது பண்ணுறன்ற மாதிரி. அப்போ நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, பார்த்து பத்திரமா இருந்துக்கணும், இந்தந்த டைமு இப்படிலாம் இருக்கும், இந்தந்த வயசத்துக்கு கடந்து தான் நாங்களும் வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லும்போது, ஓ இதனால தான் அது அப்படி ஓகே அப்படின்ற மாதிரி. சிறகடி காசில் நீங்கள் வந்து திரும்பி வந்துட்டீங்க, காசை கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நெகட்டிவாக மக்கள் உங்களை பார்த்துட்டாங்க. ஸோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கும். நீங்கள் பப்ளிக்கில் போகும்போது யாராவது உங்ககிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஃபேன்ஸ் இருக்காங்க, திட்டிருக்காங்களா? இல்லைங்க, அதான் சொல்கிறேனே. ஏன்னா மனோஜ் வந்து ஒரு ஏமாத்துற பையன், முத்துக்கும் மனோஜ்க்கும் ஏமாத்துற அந்த இதுன்றதுனால மனோஜ் கிட்ட எடுத்துகிட்டு போயிடுங்க நீங்கள் அந்த பணத்தை கொடுக்குறாங்க முத்துக்கிட்ட கொடுங்க, மனோஜ்கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு எனக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்களே தவிர எனக்கு திட்டலை. ஏன்னா இது வரைக்கும் திட்டவே இல்லை. கமெண்ட்ஸில் கூட ஜீவா நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போனதெல்லாம் சரிதான், அது எதுக்கு நீங்கள் இதுங்ககிட்டே கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது ஐயோ என்னங்க அந்த அளவுக்கு உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் அவங்க பார்க்குறாங்க. எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, ஏங்க 30 லட்சத்தை போய் இவங்ககிட்ட கொடுத்தீங்க, அவங்கள்ட்ட கொடுத்துடக்கூடாது. நான் டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியுது, ஆடியன்ஸ் வந்துட்டு ரோகிணியையும் மனோஜையும் பழி வாங்கணுன்ற வெறியில் சுற்றுற மாதிரி இருக்கு. அப்போ வந்து நான் வில்லின்ற அந்த ஒரு இது தங்கி லைக் கம்மியாகி நம்ம வில்லிசம் கம்மியாகி நீங்கள் முத்துக்கிட்ட கொடுத்துருங்க காசு அப்படிங்கும்போது நான் யோசிப்பேன், நீங்கள் ஏங்க கொடுத்தீங்கன்னா ஏங்க அது அவங்க காசுங்க, நான் தாங்க வில்லி, நான் தாங்க அவங்க காசு எடுத்துட்டு போன காசு நீங்க எனக்கு இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி ஆயிடுச்சு எனக்கு லிட்ரலா. எங்களுக்காக மறுபடியும் அந்த ஒரு சின்ன ஒரு சீனை மட்டும் சல்மாவா இந்த கேமராவை பார்த்துட்டு அவங்க இருக்கிறதா நினச்சி அந்த ஒரு சண்டை மட்டும் அந்த ஒரு சீன் ரீக்ரியேட் ப்ளீஸ். ஏய் என்ன ரொம்ப ஓவரா பேசுற, என்னமோ நீ மட்டும் நல்லவன்ற மாதிரி, நீயே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றன்னு ஏமாத்தி தானே அந்த பணத்தை வாங்கின, இப்போ என்னமே பெரிய உத்தம மாதிரி பேசிட்டு இருக்க, போடா
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் அண்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் உங்கள் பார்க்க நாங்கள் ஆசைப்பட்றோம். மக்கள் சார்பாக அந்த விஷயத்தையும் கன்வே பண்ணிட்டேன். நல்ல ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது, சூப்பராக மேலே வாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. Taste the Daily. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை.